முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நாளை நான் சொல்லும் இடத்திற்கு சென்றுவிட்டு வா தங்கமே. எப்பொழுதும் உன்னுடைய துணை உன் பேச்சை கேட்பதில்லை, மீறியே செல்கின்றார். நான் நல்லது சொன்னாலும் அவர் அதை புரிந்து கொள்வதே இல்லை என்று என்னிடம் கூறினாய் அல்லவா? உன் துணை உன் பேச்சை கேட்கப் போகின்றார். அதற்காகத்தான் சொல்கின்றேன். நான் கூறும் உன் துணை உன் பேச்சை கேட்பார், உன் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடப்பார். நீ சொல்லும் அனைத்துமே தவறானது என்று நினைத்து கொண்டிருக்கும் அவர் மனம் மாறும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. நீ சொல்லும் அனைத்தும் சரிதான் என்று சொல்லப் போகின்றார். என்னை எந்த இடத்திற்கப்பா செல்ல சொல்கிறீர்கள் என்று தானே கேட்கின்றாய்? என் பிள்ளைக்கு நான் அவ்வளவு கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன். உன்னுடைய துணையையும் நினைத்து கொண்டே என்னுடைய ஆலயத்திற்கு ஒரு முறை சென்று வா. என்னுடைய பெயரை உச்சரித்து கொண்டே 3 முறை சுற்றி வா. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நீ எப்பொழுதும் புலம்பிக் கொண்டே இருப்பாய் அல்லவா? அவை எல்லாம் மாறி உன்னுடைய வாழ்க்கையே ஒரு விடிவு காலம் பிறக்கும். அவர் உன்னை கேட்காமல் செய்த பல பேச்சுக்களாலும் பல செயல்களாலும் பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்து விட்டீர்கள். இனிமேலாவது அவர் உன் பேச்சை கேட்டு நடந்தால்தான் உங்களுடைய குடும்பம் முன்னேற்ற வழிவகுக்கும். இல்லையென்றால் பின்தங்கியே செல்லும். எனவே உன்னுடைய பேச்சை அவர் கேட்பதற்கான வழி இதுதான். என்னுடைய ஆலயத்திற்கு சென்று வா, மனதார வழிபட்டு வா. பின்னு உன் வாழ்க்கையில் நடப்பதை நீயே கண்கூட பார்ப்பாய். நீ நாளையே இந்த இடத்திற்கு சென்று வா தங்கமே. என்னுடைய ஆலயத்திற்கு சென்று வா. உன்னுடைய துணையின் பேச்சை கேட்டுக்கொண்டே நன்றாக மனமுருகி என்னிடம் வேண்டுதல் வை. நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன். நான் சொல்வது நிச்சயமாக பலிக்கும். பலிக்காது என்று நீயாகவே நினைத்து கொள்ளாதே. உன் அப்பா நான் சொல்வது அனைத்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியதை மட்டுமே சொல்வேன். எனக்காக இதை செய்து பார். ஒரு நல்ல மாற்றம் உனக்கே தெரியும். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.